மேடம் கொரியர் மேடம். குடுமா எவ்வளவுமா? 350 பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மேடம். ஷிப்பிங் சார்ஜஸா? நீ என்ன கப்பல் எத்த வந்த? யாரை ஏமாத்த பாக்குற நீ? நான் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? டோடா பாஸ்லயும் வாங்கி வச்சுக்கின, காசையும் கொடுக்க மாட்டேன், ஷிப்பிங் சார்ஜஸையும் கொடுக்க மாட்டேன். யாரை ஏமாத்த பாக்குற? காசை கொடுமா நீ. என்ன புடி, உன் பாஸ்ல வேணா ஒண்ணு வேணாம், ஷிப்பிங் சார்ஜஸ் வேற கேக்குற. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. நீ பார்சல் வேணானா ரிட்டர்ன் போட்டுக்கோ. முதல்ல காசை எடுத்து எண்ணி வைமா. கூட ரோதினியா என்னக்கா ஆச்சு? அம்மா என்னம்மா? யாருமா அவங்க? எதுக்குமா சண்டை போட்டுக்கிற? ஏமா யாருமா இது? உங்க அம்மாவா? பார்சல் காசு கேட்டா கொடுக்க மாட்டேங்குது, ஷிப்பிங் காசு கேட்டா கொடுக்க மாட்டேங்குது, பார்சலை திருப்பி நீ எடுத்துன்னு போன்னு சொல்லுது. என்னம்மா இதெல்லாம்? அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பார்சல் எத்தனை வந்தா ஷிப்பிங் சார்ஜஸ் கொடுக்கணுமா? கம்முன்னு இருமா அக்கா. நீங்க நம்பர் பண்ணாத நீ. பாஸ்ல வர குத்தறப்பே. ஏமா நீயும் உங்க அம்மாவும் சாவகாசமா பொறுமையா சண்டை போட்டுக்கோங்க. முதல்ல நான் QR காட்டுறேன், ஸ்கேன் பண்ணு. நான் 10 இடத்துல போய் கொரியர் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் இந்த மாதிரி தான் பண்றாங்க. என்ன செய்யறதுனே தெரியல. சாவு சாவும்ல.